ஒரு விவேகானந்தர் வந்தார். அவர் வந்து பிஏ பட்டதாரி. இப்பத்தி பிஏ இல்லை, அப்பத்தி பிஏ. இப்போதைக்கு அவர் படிப்புக்கு ஈக்குவலாக இங்கே படிப்பு இருக்குதா இல்லையா தெரியாது எனக்கு, ஏன்னா நான் படிக்காதுவேன். ஆனால் அவர் படிப்புக்கு எந்த வேலை வேணாலும் கொடுத்துருப்பாங்க அந்த காலத்தில். அவங்க அப்பா வந்து விஸ்வநாதன் பேர், இவருடைய அப்பா, வள்ளல விவேகானந்தனுடைய அப்பா. கல்கத்தா கோர்ட்டில் அவர் பெரிய ஒரு வக்கீல். அப்போ அவருக்கு எவ்வளோ வாய்ஸ் இருக்கும் அவருக்கு? அவர் ஒரு பிள்ளைக்கு வேலை கிடைக்காதா? ஆனால் அவர் வேலைக்கு போல, தெய்வீகத்தில் வந்தார். ஏன் தெய்வீகத்துக்கு வந்ததால் அவருக்கு என்ன நன்மை? ஒரு நன்மை இல்லை. அவரே அந்த தெய்வீகத்தில் அவர் அழிச்சுக்கினார். ஆனால் உலகம் முழுக்க போய் இந்த மதத்தினுடைய தத்துவங்களை சொன்னார். ஒரு வெள்ளைக்காரன் கேட்குறான் இங்கிலாண்டில், எங்கள் நாட்டு பெண்கள் எல்லாம் எந்த ஆம்பளையை பார்த்தாலும் உடனே கை கொடுத்து நன்றி சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் நாட்டு பெண்கள் வந்து ஆண்களை பார்த்தாவே தூரம் நிற்கிறாங்க, அது சரியா தப்பா அப்படின்னு ஒரு வெள்ளைக்காரன் கேட்குறான் விவேகானந்தர்கிட்ட. விவேகானந்தர் சொல்கிறாரு, இந்த நாட்டு மகாராணி கிட்ட, எலிசபெத் மகாராணி இருக்கிறாங்கல்ல, அவங்கக்கிட்ட எத்தனை வாட்டி கை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ, அவங்க மகாராணி, அவங்களாண்ட கை கொடுக்க முடியாது. எங்கள் நாட்டில் ஒவ்வொரு பெண்களும் மகாராணின்றார். உங்கள் நாட்டில் ஒரு மகாராணி, இந்திய நாட்டில் ஒரு ஒரு பெண்ணும் மகாராணி, அதனால யாருக்கிட்டும் கை கொடுக்க முடியாது அப்படின்ட்டு. அவ்வளோ பெரிய ஆன்மீக சிங்கம் உலகம் ஃபுல்லாக சுற்றி வாழ்ந்து ஒரு 100 வருஷம் வாழ்ந்திருக்கலாம் அவர், இல்லையா? ஆனால் வாழலை. ஏன்? அவருக்கு கொடுத்து அமைச்ச பணியை அவர் செப்பனே செய்துட்டாருங்க. 39 வயசில் அவர் மரணம் அடைஞ்சார்.